செம்பருத்தி powered by Pommes Dreamwear. பச்சை முள்ளங்கி சாப்பிடு. இது சாப்பிட்டா வலி குறையும் டாக்டர் சொன்னாங்க. சாப்பிடு. அக்கா, வலி எப்படி இருக்கு? அக்கா, கணேசா, என்னடா? என்னவா? முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? தேல் கடிச்சதானே கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. நான் அத கேக்கல. அது கேக்கலையா? வேற என்ன கேட்டேன்? சாம்பார்ல இருக்கிற முள்ளங்கிய சாப்பிடுறதுனாலே நீ பாவக்காய் சாப்பிடுற மாதிரி ஃபீல் பண்ணுவ. கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்ட. ஆனா இப்ப பாரு, பச்சை முள்ளங்கி இப்படி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. என்னக்கா ஆச்சு உனக்கு? அதுவா, பச்சை முள்ளங்கிய சாப்பிட்டா தேல் கடி வலி தெரியாது, சுத்தமா குணமாயிடும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? நம்ம பெரியய்யா தான் சொன்னாங்க. பெரிய சொன்னாரா? எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? ராத்திரி நீ என் காலுக்கு பச்சளி வச்சு கட்டிட்டு போய் தூங்கிட்டல. ஆமா. அதுக்கப்புறம் நானும் தூங்கிட்டேன். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பார்வதி பார்வதின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. கண் முழிச்சு பார்த்தா என் கட்டிலுக்கு பக்கத்துல பெரியய்யா நிக்கிறாரு. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? பெரியய்யா இந்த முள்ளங்கி எல்லாம் நறுக்கி இந்த பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. தேல் கடிக்கு முள்ளங்கி சாப்பிட்டா வலி இருக்காது, சாப்பிடு பார்வதின்னு கொடுத்தாரு. அவர் கொடுத்த இந்த முள்ளங்கிய வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல கணேசா, அதான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அக்கா, உனக்கு தேல் கடிச்ச வலி தெரிய கூடாதுன்றதுக்காக பெரிய கொடுத்த முள்ளாங்கி அவர் மனசு வலிக்க கூடாதுன்றதுக்காக நீ அத்தையும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய், என் வயசுக்கு நல்லா இதெல்லாம் பேசவே கூடாது. இப்ப நான் வாய் மூடிட்டு அப்படியே போயிடணும். அதானே அக்கா? நீ இந்த முள்ளங்கிய வெள்ளையக்கா மாதிரி ரசிச்சு ருச்சு சாப்பிடுக்கா. போட, நீ சொல்லனாலும் நான் சாப்பிட்டுதான் போறேன். பெரியா, டீ பெரியா? அப்படி வச்சிரு பார்வதி. என்னாச்சு பெரியய்யாக்கு? இப்ப வலி எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா பார்வதின்னு விசாரிப்பாருன்னு பார்த்தா அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. ஏன் நின்னுட்டு இருக்க? நான் தான் டீ வச்சுட்டு போன்னு சொன்னானே. வச்சுட்டு போ. இன்னும் 15 வருஷம் ஆனாலும் ஆதி நமக்கு குழந்தை தானே. வா ரகு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எப்படி இருக்க ரகு? நல்லா இருக்கேன் மேடம். உமா எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா.
என்ன விஷயம்? அகிலாண்டேஸ்வரி மேடத்தை பார்க்கணும். ஆ, எதுக்கு? புது பிசினஸ்க்காக லோகோ ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓ, டிசைன் ரெடி ஆயிடுச்சு. மேடம் பார்த்து ஓகே பண்ணு. லோகோ டிசைன் ரெடி ஆயிடுச்சா? எங்க காட்டு பார்க்கலாம். என்ன ரகு, நான் பார்க்க கூடாதா? அப்படி இல்ல மேடம், அது வந்து அக்கா வராங்க, நீ அக்கா கிட்டயே காமி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ரகு. என்ன ரகு, ஆபீஸ் நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க? ஆ, புது பிசினஸ்க்காக ஏதோ லோகோ ரெடி பண்ண சொன்னீங்களா, அத காமிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நான் எதுவும் கேக்கலக்கா, உங்களை பார்க்கணும்னு கேட்ட போது என்ன விஷயம்னு கேட்டேன். அதான். நாலு டிசைன் பண்ணிருக்கேன் மேடம். நாலுல உங்களுக்கு எது ஓகேன்னு பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆதி தான் ஏற்கனவே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். இது எல்லாமே அவன் டேஸ்டுக்கே விட்டுரு. ஓகே மேடம். ம். என்னக்கா இது, நீங்க செலக்ட் பண்ணா ஆதி அதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்ல போறனா என்ன? நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. ம், ம். சரி, நான் பேசல. நான் ஆதி சார் கிட்ட காட்டிட்டு வரேன் மேடம். போ. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். ஏய் வாங்க ரகு. மேடம் கிட்ட புது லோகோ டிசைன்ஸ்லாம் காட்டினேன் சார். மேடம் உங்களை செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா என்ன செலக்ட் பண்ண சொன்னாங்களா? ஆமா சார். எப்போ அம்மா தானே செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன புதுசா என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? தெரியல சார். சரி வாங்க. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். லோகோ செலக்ட் பண்ணிட்டியா ஆதி? என்னம்மா அது? எப்பவும் எல்லா விஷயத்திலும் நீங்க தானே முடிவு எடுப்பீங்க. இப்ப என்ன எதுக்கு முடிவு எடுக்க சொன்னீங்க? என்னாச்சுமா? நத்திங். டோன்ட் வரி. எப்பவுமே அம்மா விருப்பம் தான் என் விருப்பம்னு என்னதானே நீ முன்னாடி நிறுத்துவ. இப்போ இந்த அம்மாவோட விருப்பம் நியூ லோகோ டிசைனை நீ தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அம்மாவோட விருப்பத்தை நீ நிறைவேற்ற போறியா இல்லையா? என்னம்மா அது? ஏன் வழக்கத்தை மாத்துறீங்க? இத்தனை நாள் என் விருப்பத்துக்கு எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா இனி எல்லா விஷயத்துல எனக்கு உன் விருப்பமும் முக்கியம் ஆதி. அதுக்கு இது ஒரு ஆரம்பமாவே இருக்கட்டும். உனக்கு பிடிச்ச டிசைனை நீ தான் செலக்ட் பண்ணணும். என்ன ஆதி இவ்ளோ யோசிக்கிற? அதான் அக்காவே சொல்லிட்டாங்களே, உனக்கு பிடிச்ச டிசைனை நீயே செலக்ட் பண்ணு. ஃப்ரீ மைண்டா செலக்ட் பண்ண ஆதி. ஓகேம்மா. எனக்கு இந்த டிசைன் ஓகேம்மா.
ம் வெரி குட். எனக்கு கூட பிடிச்சிருக்காதி. ஆதி, எனக்கு கூட இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாச்சு ரகு, உனக்கு டிசைன் பிடிக்கலையா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அது வந்து இந்த டிசைன்ல இருக்கிறது பார்வதியோட கண்ணு மேடம். அதனால என்ன ஆதி, இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஓகே. ஏற்கனவே ஒரு கம்பெனில இந்த சமையல்காரி கண்ணு தான் இருக்கு. இப்ப மறுபடியும் அவ கண்ணே டிசைனா? சும்மா சொல்லக்கூடாது. அந்த சமையல்காரிக்கு 9 கிரகமும் உச்சத்துல இருக்கு. ஓகே ரகு, அப்ப இதே ஓகே பண்ணிடுங்க. ஓகே சார். வந்துட்டான். ஆதி, டிசைன்ல வேற ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்ல மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீயே அதெல்லாம் ஃபைனல் பண்ணிக்கோ. ஓகேம்மா. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா சார்? இல்ல, எந்த கரெக்ஷனும் இல்ல. நீங்க கிளம்புங்க. ஓகே சார். பார்வதி, பெரியய்யா, வலி இப்ப எப்படி இருக்கு? இல்ல, முள்ளங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி சுத்தமா போயிடுச்சா? ஆ, வலி எல்லாமே சுத்தமா போயே போச்சு. ம். எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. எதனா ஸ்வீட் பண்ணி ரூம்க்கு எடுத்துட்டு வரியா? ம், சரிங்க பெரியய்யா. அவ கண்ணு இருக்கிற டிசைனை செலக்ட் பண்ணதுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறியா? கொண்டாடு கொண்டாடு. உன் சந்தோஷத்துல எப்படி மண்ணள்ளி போடணும்னு எனக்கு தெரியும். கணேசா, பரவாயில்லையே, வீட்டு பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாராட்டினதெல்லாம் போதும், உன் முகத்துல சந்தோஷம் வாங்கி பொழியுதே. காரணம் இல்லாம இருக்காது. எனக்கு காரணம் அதுவா, எனக்கு தேள் கடிச்சு வலி தெரியாம இருக்கேன். எனக்கு முள்ளங்கி நறுக்கி கொண்டு வந்து பெரியய்யா கொடுத்தார்ல. ஆமா. ஆ, காலையில என்ன பார்த்ததும் அத பத்தி விசாரிப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்ன கண்டுக்கவே இல்ல. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் என்னாச்சுக்கா? ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்து முள்ளங்கி சாப்பிட்டியா, வலி குணமாயிடுச்சான்னு அக்கறையோட விசாரிச்சாரு. அப்ப மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இப்பயாச்சும் ஒத்துக்கோக்கா, அதுக்கு பேர் தான் காதல். என்ன பாக்குற? உன்ன மாதிரியே பெரியாக்கும் உன் மனசுக்குள்ள காதல் இருக்கு. அது நாளைக்கு கண்டிப்பா வெளிவரும் பாரு. இத்தனை நாள் என் விருப்பத்துக்கு எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா இனி எல்லா விஷயத்துல எனக்கு உன் விருப்பமும் முக்கியம். ஆதி, பார்வதி,
அம்மா என் விருப்பத்துக்கு கண்டிப்பா சம்மந்தம் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த டிசைன்ல இருக்கிறது பார்வதியோட கண்ணு மேடம். ஆதி, இந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஓகே. ஹலோ பாஷா, பார்வதி கொடுக்கறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து ஆசையா வாங்கிட்டு வந்துட்டு இத பார்வதிக்கும் கொடுக்கல, உன் மனசுல இருந்த லவ்வையும் சொல்லல, அம்மா கிட்ட விருப்பத்தை சொல்லுவேன்னு பார்த்தா அதையும் சொல்லல. இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொம்மையவே பார்த்துட்டு இருக்க போறாதி? நான் இத்தனை நாளா பொறுமையா இருந்ததுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு ஷாம். என்ன சொல்றாது? என் விருப்பத்துக்கு அம்மா சம்மந்தம் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? இன்னைக்கு புது பிசினஸ்க்காக ரகு லோகோ டிசைன்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாரு. ரகு கொண்டு வந்த 4 டிசைன்ல ஒரு டிசைனை செலக்ட் பண்ண சொல்லி அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சரி, சூப்பர் ஆதி, இதை நான் எதிரே பார்க்கல. பார்வதியோட கண்ணுன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த டிசைனை ஓகே பண்ணேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அம்மா எனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த லோகோ டிசைன்ல நடந்த மாதிரி பார்வதி லவ் விஷயத்திலையும் என் விருப்பத்துக்கு தடை சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை வந்திருக்கு ஷாம். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஆதி. நாளைக்கு லவ்வர்ஸ் டே, நீ பார்வதியை தனியா கூட்டிட்டு போய் உன் காதல சொல்லிரு. நாளைக்கா காதலர் தினம். பெரிய உன்னை எங்க தனியா கூட்டிட்டு போய் ஒரு gift வாங்கி தந்து அவருக்குள்ள இருக்கிற காதல உன்கிட்ட சொல்ல போறாருக்கா. டேய் கணேசா, இந்த மாதிரி பேசாதன்னு எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். அக்கா, போய் பேசினதாங்க தப்பு, உண்மையை பேசலாம், தப்பே இல்ல. என் பேச்ச கேட்காம நீ இப்படியே பேசிட்டு இருந்த, அப்புறம் அடிதான் வாங்க போறேன். என்கிட்ட இப்படி கோவப்படுற நீ பெரிய விசாரிக்கலன்னு உன் மனசு ஏன் அப்படி கஷ்டப்பட்டுச்சு? அது வந்து இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அது சரி, இப்படி கேக்குற. பெரிய விசாரிச்சதும் உன் மனசுக்குள்ள எதுக்கு இவ்வளோ சந்தோஷம்? என்ன அது யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, பார்வதி எங்க கூட்டிட்டு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஆதி. நீ லவ்வ சொல்ல போற இடம் சும்மா சூப்பரா இருக்கணும். அதனால பீச் பார்க் அப்படின்ற மாதிரி இல்லாம புது பிளேஸா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். காதலின் சின்னமான தாஜ்மஹாலை வச்சு பார்வதி கிட்ட என்னோட காதலை சொல்லிட்டுமா? என்ன அது சொல்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? இங்க இருந்து சென்னை ஏர்போர்ட் ஒரு 20 நிமிஷம், சென்னை ஏர்போர்ட்ல இருந்து டெல்லிக்கு ஒரு 2 hours 45 minutesல போயிடலாம். டெல்லியில இருந்து ஆக்ராக்கு கார்ல போனா ஒரு 1.5 மணி நேரம். ஆக்ரால இருந்து ஒரு 5.6 கிலோமீட்டர்ஸ்ல தான் தாஜ்மஹால் இருக்கு. ஆக மொத்தம் 4.5 மணி நேரத்துல தாஜ்மஹாலுக்கு போயிடலாம். ரூட் எல்லாம் தெளிவா தான் போட்டு வச்சிருக்கிற போல இருக்கு. எப்படியோ பார்வதி நாளைக்கு வெளியே கூப்பிட்டு போய் உன் லவ்வ சொல்லிரு, அது போதும். உன்ன மாதிரியே தான் பெரிய மனசுக்குள்ளேயும் உமா லவ் இருக்கு. இல்லனா
காலையில பாருக்கா, பெரிய அவரோட காதல உங்ககிட்ட சொல்லதான் போறாரு. ஒண்ணு இருடா, நீ சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. முதல்ல அப்பா கிட்ட சொல்லி கேபிள் கனெக்ஷனை கட் பண்றேன், அப்பதான் நீ அடங்குவ. அக்கா அக்கா அதெல்லாம் விடுக்கா. உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? சொல்லுக்கா, அத பந்தயத்துக்கு நீ ரெடியா? வரியாக்கா? அது முதல்ல சொல்லு. என்னடா பந்தயம்? நாளைக்கா காதலர் தினம். பெரிய உன்னை எங்க தனியா கூட்டிட்டு போய் அவர் லவ் சொல்ல போறாரு. இதுக்கு என்ன சொல்ற? சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காதடா கணேசா. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ ஒழுங்கா புத்தகத்தை எடுத்து வச்சு படி, இல்லன்னா போய் படுத்து தூங்கு.